ஹாய்ங்க. இன்னைக்கு ஒரு பிரதர் காலையில கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட டெரகோட்டாவோட ஜுவல்லரி வந்து கொரியர் வந்து ஷிப் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் ஆகி, அவங்களுக்கு வந்து ஆர்டர் மூவ் பண்ணிட்டாங்க. ஆனா, அந்த ஆர்டர் மூவ் ஆனதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸ கீழ வந்து கிழிச்சு, ப்ராடக்ட்ட எடுத்துட்டு வெறும் எம்ப்டியா வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அதாவது வெறும் எம்ப்டியா அந்த பாக்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ற மாரி அவங்க நம்மகிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாரி நடக்கக்கூடிய சின்ன ஃப்ராடுக்கெல்லாம் நம்ம யாருமே பொறுப்பேற்கவே முடியாது. இன்க்ளூடிங் மீஷோவுமே. நம்ம வந்து ஏன்னா கிளைம் வேணா பண்ணலாம். அவங்க கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள். நான் இந்த மாரி ப்ராடக்ட் அனுப்புனேன். பட் எனக்கு இந்த மாரி ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு முக்கியமா ஆதாரம். அதாவது எவிடன்ஸ். நீங்க ஒரு ப்ராடக்ட்ட பேக் பண்றதுல இருந்து எல்லாமே வந்து இன்ச் பை இன்ச்சா ரிட்டர்ன் வரக்கூடிய ப்ராடக்ட் உடனே அவசரப்பட்டு ஓப்பன் பண்ணாம, அது எல்லாத்துக்குமே ஒரு ஃபோட்டோஸ், வீடியோஸ் வந்து கிளியரா எடுத்து வச்சுக்கோங்க. ப்ராடக்ட் சேஃபா நம்ம குடுத்ததா ரிட்டர்ன் வந்துருச்சுன்னா ஓகே. அதர்வைஸ் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா, அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட்டா ரெஜிஸ்டர் பண்ண போகும்போது நம்மகிட்ட எல்லா எவிடன்ஸும் ப்ராப்பரா இருக்கணும். ஸோ நீங்க அனுப்புறதும், ரிட்டர்ன் ரிசீவ் பண்றது எல்லாமே ஒரு வீடியோ பிளஸ் ஒரு ஃபோட்டோஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம டிக்கெட் ரைஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லாட்டி மெயில் வந்து குடுக்குறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு எவிடன்ஸா நம்ம ஷோ பண்ணும்போது, கொஞ்சமாவது நம்மள கன்சிடர் பண்ணி நமக்கு ஒரு ஏதாவது ஒரு பெர்சன்டேஜ் அமௌண்ட்டாவது நமக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்குங்க.